புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெருங்குடி ஊராட்சியைச் சேர்ந்தவர் ஏகாம்பாள். இவரது தந்தை முத்தையாவுக்கு வாரிசு இல்லாததால் அவரது வீட்டு இடத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக வசித்து வருகிறார். அந்த வீட்டின் இடத்தில் சில பகுதிகளையும் அதனைச் சேர்ந்த வயல் பகுதியையும் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே அந்த இடத்தை அளந்து வேலி போடுவதற்காக சர்வேயருக்கு ஏகாம்பாள் பணம் கட்டியுள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக திருமயம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று நில அளவை செய்வதற்கு பணம் கட்டியும் இதுவரை அந்த இடத்தை அளப்பதற்கு சர்வேயர் வரவில்லை என கூறப்படுகிறது. மேலும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கழுத்தை பிடித்து வெளியே செல்லும் அளவிற்கு கேவலப்படுத்துவதாக ஏகாம்பாள் வேதனையுடன் தெரிவித்தார். மேலும் இதனால் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தன்னை அலக்கழித்த அரசு அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஏகாம்பாள் கோரிக்கை விடுத்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள ராமலிங்கபுரம் பகுதியில் இருந்து 27 கேன்களில் பசும்பால் ஏற்றிக்கொண்டு ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பால் பண்ணைக்கு மினிவேன் வந்து கொண்டிருந்தது. சண்முகசுந்தரபுரம் கிராமத்திற்கு முன்பு தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தடுமாறி சாலையோரம் அமைந்திருந்த மின்கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. வேனை ஓட்டி வந்த நபர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இருப்பினும் வேன் மின்கம்பம் மீது மோதியதால் மின் வயர்கள் அறுந்து விழுந்து 10க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மின்சாரம் தடைப்பட்டது. மேலும் இந்த விபத்து தொடர்பாக ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் சபரிமலைக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கின்றனர். இந்நிலையில் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வது தொடர்பாக திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் தலைவர் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சீசன் காலங்களில் ஒரு நாளைக்கு 80,000 பக்தர்களை மட்டும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் அம்ருத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 84.66 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினையும் ஆரணி ஊராட்சி ஒன்றியம் முள்ளிப்பட்டு ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து ரூபாய் 5.37 லட்சம் மதிப்பில் குடிநீர் விநியோக பைப்லைன் நீட்டிப்பு செய்யும் பணியையும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அவருடன் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் தீரஜ்குமார் உடன் இருந்தார். நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருவதையொட்டி நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பல வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் அரசு அலுவலகத்தில் இவ்வாறு விதியை மீறி கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளதை பலரும் வியப்புடன் பார்த்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.